السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واذكر اسم ربك بكرة وأصيلا صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم ذاك شهر تغفل الناس فيه عنه بين رجب ورمضان وهو شهر ترفع فيه الأعمال إلى رب العالمين وأحب أن يرفع عملي وأنا صائم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவக்கிறேன். அல்லாஹ் சாதியும் சமாதானமும் சர்தாரே தோஜான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சான்றுகளை வருவாதை பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலக மூமின்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்லருளை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றனும் நிலவட்டுமாக. அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இன்றைய தினம் ஷாபான் மாதத்தினுடைய பிறை ஒன்றிலே நாம் இருக்கின்றோம். எனவே இந்த நேரத்தில் இந்த ஷாபானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்பதை பற்றிய இரண்டு செய்திகளையும், இந்த ஷாபானுடைய மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், என்ன செய்ய சொன்னார்கள், நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள் என்பது பற்றிய 8 செய்திகளையும் மொத்தமாக 10 செய்திகளை உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்ல இருக்கிறேன். அன்பிற்கினியவர்களே, இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்பதற்கு உசாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ் நஸஈ ஷரீஃபினுடைய 2387வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அந்த ஹதீஸிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தினுடைய 2 வகையான சிறப்புகளை கூறுகிறார்கள். உசாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், குல்து யா ரசூலல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே, லம் அரக்க தஸூமு மின் ஷஹரின் மின் அஷ்ஹூரி மா தஸூமு மின் ஷாபான், இந்த ஷாபானுடைய மாதத்திலே தாங்கள் நோன்பு வைப்பதை போன்று மற்ற எந்த மாதத்திலும் நீங்கள் நோன்பு வைத்து நான் பார்க்கவில்லையே, அதற்கு என்ன காரணம் என்பதாக நான் கேட்டேன். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்தில் அதிகமான நாட்கள் நோன்பு வைத்தார்கள். மாதம் 3 நாட்கள் நோன்பு வைப்பது என்பது சுன்னத். வாரத்திலே வியாழன், திங்கள் நோன்பு வைப்பது என்பது சுன்னத். அதுவேறு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு அடுத்து அதிகமான நாட்கள் நோன்பு வைத்தது ஷாபானுடைய மாதத்திலே. அதே ஷரீஃபிலே 2 விஷயங்கள் பதிவு செய்யப்படுகின்றது. சில காலங்களில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதம் முழுவதும் நோன்பு வைத்திருக்கிறார்கள். சில காலங்களில் அதிகமான நாட்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்திலே ஒரு சட்டத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகின்றேன். பொதுவாகவே அறிஞர் பெருமக்கள் எழுதுகின்றார்கள், உடல் பலகீனமானவர்கள் ஷாபான் மாதத்தினுடைய 15 வரைக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நோன்பு வைக்கலாம். ஏன்னா ரமலானுடைய மாதத்தில் அவர்களுக்கு பலகீனம் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஷாபானுடைய 15 வரைக்கும் எவ்வளவு நாட்கள் முடியுமோ அவ்வளவு நாட்கள் நோன்பு வைக்கலாம். சரி. அதே நேரத்திலே உடல் திரகாத்திரமானவர்கள் எவ்வளவு நாள் நோன்பு வச்சாலும் என்ன பிரச்சனை இல்லை என்பதாக இருக்கக்கூடியவர்கள் ஷாபான் பிறை 15க்கு பிறகு நோன்பு வைக்கலாம். அவங்களால ரமலானுடைய நோன்புல எந்த பாதிப்பு வராது அப்படின்னா செய்யலாம். சரி. அந்த அடிப்படையிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, ஷாபான் மாதத்தும் முழுவதும் நோன்பு வைத்திருக்கிறார்கள், அல்லது அதிகமான காலங்கள் அதிகமான நாட்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். உசாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன்னா உசாமத் பின் ஸைத் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு வளர்ப்பு மகன், பெருமானாரோடு இருந்தவர்கள், ஹதீஸ்ல ஹிப்பு ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே வளர்ந்தவர்கள்.
ஒரு தோல்ல வந்து ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை இருந்தாங்க, ஒரு தோல்ல இவங்க இருப்பாங்க. இப்ப அவங்க கேட்கிறான், எல்லாம் அப்படி தூதரே, நான் அதிகமா உங்களை பாக்குறேன், நீங்க இந்த ஷாபானுடைய மாதத்துல நோன்பு வைக்கிறது மாதிரி மற்ற காலங்களிலே மற்ற நாட்களிலே மாதங்களை நீங்க நோன்பு வைக்கிறது இல்லையே, ஏறுபாக கேட்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு விஷயத்தை சொன்னார்கள். முதலாவது சொன்னாங்க, தாக்க ஷஹ்ருல் உசாமா, அது ஒரு மாதம். எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? தகஃபலுன் நாசு ஃபீஹி அன்ஹு பைன ரஜப வ ரமலான், ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த மாதம் மக்கள் கவனமற்று இருக்கின்ற மாதமாக இருக்கிறது சொன்னாங்க. மக்கள் கவனக்குறைவோடு இருக்கிற மாதம் சொன்னாங்க. அப்படின்னா ரஜபுடைய மாதம் கண்ணியமான மாதங்கள் 4 மாதங்களிலே ஒன்று என்பதற்காகவே அதை கண்ணியப்படுத்துகிறார்கள். ரமலானுடைய மாதம் என்பது இயற்கையாகவே மக்கள் அதை கண்ணியப்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த இரண்டுக்கும் இடையிலே இருக்கின்ற இந்த ஷாபானுடைய மாதத்தை மக்கள் கண்டுகொள்வதே இல்லை. சில நேரத்தில் வந்து விஐபிஸ் வந்து நம்ம பக்கத்துல இருந்தாலும் கண்டுக்கிற மாட்டாங்க. அப்ப அது மாதிரி பெருமானா சொன்னாங்க, இந்த ரஜபுடைய மாதம் என்பது அஷூர் குரு, கண்ணியமான மாதங்களே ஒரு மாதம், மக்கள் கண்ணியப்படுத்துகிறார்கள். அது நிறைய இபாதத்து செய்வார். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ரஜபுடைய மாதத்தில் செய்வாங்க, அதிகமாக மக்கள் வந்து உம்ராவுக்குவாங்க. அதே மாதிரி வந்து ரமலானுடைய மாதம் என்பது அது இயற்கையிலே ஒரு கண்ணியமான மாதம். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டதாக இந்த ஷாபான் இருக்கிற காரணத்தினால் இந்த மக்கள் இந்த ஷாபாலை கண்டுகொள்வதே கிடையாது, கவனமற்று இருக்கிறார்களாக பெருமானா சொல்வாங்க. இரண்டாவதாக சொன்னாங்க, இந்த மாதம் இத்தகைய உயர்ந்த மாதம் தெரியுமா? இந்த மாதத்திலேதான் அடியாருடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்றது. என்னுடைய அமல் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிற நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப பெருமானார் அவர்கள் இந்த மாதத்தினுடைய 2 விஷயத்தை இங்கே அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. முதலாவது என்னன்னா, மக்கள் கவனமின்றி இருப்பதை மார்க்கம் தடை செய்கின்றது. பொதுவாகவே ஒரு முஸ்லிம் கவனத்தோடு இருக்க வேண்டும் எல்லா விஷயத்திலும். அது இன்மையாக இருக்கலாம், மறுமையாக இருக்கலாம், எந்த விஷயமாக இருந்தாலும் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்துகிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மூமின் லா யஹ்தா வலா யுஹ்தா, ஒரு இறை நம்பிக்கையாளர் ஏமாறவும் மாட்டார், ஏமாற்றவும் மாட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு ஹதீஸ்ல பெருமானார் இப்படி சொல்வாங்க, லா யுல்தல் மூமினு ஃபீ ஹஜ்ரி வாவின் மர்ரத்தைன், ஒரு மூமின் ஒரு இறை நம்பிக்கையாளர் ஒரு விஷயத்திலே 2 தடவை அடிபட மாட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ ஒரு மூமின் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை மார்க்க வலியுறுத்துகிறது. எல்லா விஷயத்திலேயுமே கவனத்தோடு இருக்கிறதை மார்க்க வலியுறுத்துகிறது. அதே மாதிரி இந்த மாதத்தை மக்கள் கவனத்தோடு இருந்ததை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்கப்படுத்துகிறார்கள், ஆர்வப்படுத்துகிறார் என்பது ஒரு செய்தி. இரண்டாவதாக, இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால் அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிற மாதமாக இருக்கிறதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பொதுவாகவே அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்பதற்கு அறிஞர் பெருமக்கள் விளக்கம் என்கிறார்கள். அடியாருடைய அமல் அல்லாஹ்வுடைய தர்பாரிலே, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே 4 விதங்களாக உயர்த்தப்படுகின்றது. அல்லாஹ் தன் திருமலை சொல்வான், இலைஹி யஸ்தாதுல் கலிமுத் தய்யிப் வல் அமல் ஸாலிஹ் யர்ஃபஉஹு. அல்லாஹ்விடத்திலே அமல்கள் உயர்த்தப்படுகிறது அல்லாஹ் தஆலா சொல்வான். அல்லாஹ்விடத்திலே அமல்கள் உயர்த்தப்படுவது என்பது பொதுவாகவே 4 விதங்களிலே உயர்த்தப்படுகின்றது. முதலாவதாக எழுதுகின்றார்கள், ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் அடியாருடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு நாளும் காலை மாலை, ஃபஜ்ருக்கு பிறகும் அஸ்ருக்கு பிறகும் அடியாருடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. ஹதீஸிலே வருகிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, புகாரி ஷரீஃபினுடைய 3223வது ஹதீஸ். பெருமானா சொன்னாங்க, அது மலாயிகத்தி தஆகபு மலாயிகத்தும் பில்லைலி வ மலாயிகத்தும் பின்னஹார், காலையினுடைய மலக்குகளும் மாலையினுடைய மலக்குகளும் ஒருவருக்கு பின் ஒருவராக வருகிறார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையிலேயும் அஸருடைய தொழுகையிலேயும் அவர்கள் ஒன்று சேர்கிறார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையிலே அஸருடைய தொழுகையிலே ஒன்று சேர்றான். அப்ப ஃபஜ்ருக்கு வந்தவங்க அஸர் வரைக்கும் இருக்கா. அவன் அஸருக்கு ஒரு சிட்டு வர்றான், அவன் என்ன செய்யறாங்க, அஸருக்கு வரவும் ஃபஜ்ர் வரைக்கும் இருப்பாங்க.
காலையில ஃபஜர் தொழுகைக்கு வர்றவங்க அசர் வரைக்கும் அங்கே இருப்பாங்க. அசருக்கு வர்றவங்க ஃபஜர் வரைக்கும் இருப்பாங்க. அப்ப இந்த இரண்டு பேருமே சந்திக்கின்ற நேரம் என்பது ஃபஜருடைய நேரத்திலேயும் அசருடைய நேரத்திலேயுமே இந்த இரண்டு மலக்களும் சந்திக்கிறாங்க. சும்மா யாரு பாப்பு ஃபீக்கும். அப்ப யாரு இரவுல தங்குறாங்களோ அவங்க அல்லாட்ட போறாங்க. அப்ப அல்லாஹ் குத்தாலா கேட்பான், அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் குத்தாலா அவரிடத்திலே கேட்பான். அந்த இரண்டு பேர்த்தவே கேட்பான். காலையில போனவங்கிட்ட எல்லாம் கேட்பான், மாலையில போனவங்கிட்ட அல்லாஹ் குத்தாலா கேட்பான். கைப்ப தரக்கும் இபாதி, அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாக இருந்தாலும் கூட அல்லாஹ் குத்தாலா கேட்கின்றான், என்னுடைய அடியானை நீங்கள் எப்படி விட்டு வந்தீர்கள்? அவங்க சொல்லுவாங்க, தரக்குனாவும் சொல்லுவோம் பாத்தேனாவும் சொல்லுவோம், யா அல்லாஹ் நாங்கள் போகிற நேரத்தையும் அவர்கள் தொழக்கூடியவராக இருந்தார்கள், நாங்கள் வருகின்ற போதும் அவர்கள் தொழக்கூடியவராக இருந்தார்கள். அப்ப என்ன செய்யறாங்க? நாங்க ஃபஜருக்கு போறோம், தொழுதாங்க. மறுபடியும் அசர் நேரத்துல வர்றவங்க தொழுதுட்டு இருக்காங்க. அசருக்கு வர என்ன சொல்றாங்க? நாங்க அசருக்கு வைக்கிறாங்க போனோம், தொழுதாங்க. அதுதான ஃபஜருக்கு நாங்க வருகிற நேரத்துல தொழுதாங்க. அப்ப ஒவ்வொரு அடியாருடைய அமல்களும் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது காலையும் மாலை. எனவேதான் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுமாறு மாற்றத்திலே சொல்லப்படுகிறது. எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை திக்ர் செய்யலாம், எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யலாம். காலையும் மாலையும் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது என்று குர்ஆனிலே 6 இடங்களிலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். 4 இடங்களிலே புக்ரத்தவ் அசீலா என்று அல்லாஹ் கூறுகிறான், 2 இடங்களிலே புக்ரத்தவ் அஷியா என்று அல்லாஹ் கூறுகிறான். இரண்டுக்கும் அர்த்தம் ஒன்றுதான். காலையும் மாலையும் அல்லாஹ்வை திக்ர் செய்வாங்க. அதன் காரணமாகத்தான் ஃபஜ்ருக்கு பிறகும் அசருக்கு பிறகும் சுன்னத் தொழுகை தடை செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் தொழக்கூடாது. அல்லாஹ்வை திக்ர் செய்யுமாறு மார்க்கம் கூறுகிறது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் கூறுகிறான், காலை மாலை அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றார். மலக்கள் வரக்கூடிய நேரம், செல்லக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் நாம் அதிகமாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யணும். அப்ப ஒரு அடியானுடைய அமல் என்ன செய்கிறது? ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. அதனால அறிஞர்கள் இப்படி ஒரு செய்தியை கூறுகிறார். 5 நேர தொழுகையும் இமாம் ஜமாத்தோடு தொழுவோம். அதிலும் குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையும் அசருடைய தொழுகையும் இமாம் ஜமாத்தோடு கட்டாயமாக தொழுவது. ஏனென்று சொன்னால் மலக்குகள் அங்கே வருகை தருகின்ற நேரம், நம்மை பற்றி அல்லாஹ்விடத்திலே அவர்கள் என்ன செய்யறாங்க? சமர்ப்பிக்கின்ற நேரம், நம்முடைய அறிக்கை அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கின்ற நேரம். அதனால அந்த 2 நேர ஜமாத்துடைய தொழுகையிலே இன்னும் கவனமாக இருக்கின்றார் இருவர் மக்கள் எழுதுகின்றார். இது ஒரு செய்தி. இரண்டாவதாக, ஒரு அடியானுடைய அமல் வாரத்துக்கு 2 தடவை அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. அதே சில வருகிறது. அதற்கு அபூ ஹுரைரா எல்லாரும் அறிவிக்கிறாங்க. முஸ்லிம் ஷரீஃபினுடைய 2565வது ஹதீஸ், 2565வது ஹதீஸாக வருகிறது. தோரலு அமாலுன் நாசி ஃபீ குல்லி ஜும்ஆத்தின் மர்ரத்தை யௌமல் இஸ்னைன் வ யௌமல் ஹமீஸ். ஒவ்வொரு வாரமும் அடியாளுடைய அமல் அல்லாஹ்விடத்திலே 2 தடவை சமர்ப்பிக்கப்படுகின்றது. ஒன்று திங்கட்கிழமை, 2வது வியாழக்கிழமை. அந்த நேரத்தில் பயோதல் லிக்குல்லி ஆபதி மூமின், எல்லா மூமினுடைய குற்றத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான். இல்லா அபதம் பைனஹு வ பைன அஹீஹி ஷஹனா, எந்த 2 அடியாருக்கு மத்தியிலே பகை இருக்குமோ, குரோதம் இருக்குமோ, அவரை தவிர்ப்பாக பெருமானார் சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா எல்லாருடைய குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றான். ஆனால் 2 சகோதரர்கள், 2 மனிதர்களுக்கு மத்தியிலே பகை இருக்குமானால் அவருடைய குற்றத்தை அல்லாஹ் மன்னிப்பது இல்லை. அல்லாஹ் சொல்வான், ஃபைகால் உத்ரபு ஹாதைனி ஹத்தா யஃபிஆ, அந்த 2 பேரும் சமரசமாகும் வரைக்கும், அந்த 2 பேருமே பகையை மறந்து பாசமாக ஆகும் வரைக்கும் அவரை விட்டு வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இந்த ஹதீஸிலே அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறதாக வருகின்றது ஒன்று. இன்னொரு ஹதீஸ் கூட வருகிறது. என்னவென்று சொன்னால், ஒரு அடியானுடைய அமல் வாரத்திலே 2 தடவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமர்ப்பிக்கப்படுகிறது. ஹதீஸிலே வந்து பெருமானார் சொல்வாங்க, தோரலு அலைய அமானுக்கும், உங்களுடைய அமல் இன்னிடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது, உங்களுடைய அமல் இன்னிடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. அதிலே நலவை கண்டால் அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செய்கிறேன். அதிலே குற்றங்களை கண்டால் நான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமர்ப்பிக்கப்படுகிறது. இது ஒரு செய்தி. மூன்றாவதாக எழுதுகிறார்கள், ஒரு அடியானுடைய 1 வருடத்துடைய அமல் திறந்தேனும் இல்லாமல் காலை மாலை சமர்ப்பிக்கப்படுகிறது. 1 வாரத்துடைய அமல்கள் வியாழன் திங்க சமர்ப்பிக்கப்படுகிறது. 1 வருடத்துடைய அமல்கள்
ஷாபான் மாதத்தில் எல்லாவிடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. ஷாபான் மாதம் முழுவதும் அது என்னைக்கு வந்து செய்ய முடியாமல் சமர்ப்பிக்கப்படுகிறது நமக்கு தெரியாது. அப்ப ஷாபானுடைய மாதத்திலே தான் நம்முடைய அமல்கள் எல்லாவிடத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்றது. ஒரு வருடத்திலே அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றது. அதனால பெருமானார் சொல்லுவாங்க, அந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம்? அந்த மாதத்திலேதான் அடியாருடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகிறது, சமர்ப்பிக்கப்படுகிறது. அதனாலதான் அந்த நேரத்தில் நோன்பு வைக்க விடுமுறையாக சொன்னார். நான் அதிகமா நோன்பு வைக்கிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னார், இந்த நாளிலே என்னுடைய அமல் எல்லா இடத்திலே சமர்ப்பிக்கப்படும் என்பது எனக்கு தெரியாது. அதான் ஒருவேளை இந்த நாளாக இருக்குமோ, இந்த இருக்குமோ என்றுதான் நான் ஷாபான்ல அதிகமாக நோன்பு வைக்கிறதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவர் ஒரு மனிதனுடைய ஓராண்டு அமல்கள் எல்லா இடத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்ற ஒரு உயர்ந்த ஒரு மாதமாக இருக்கின்றது. நாலாவதாக எழுதுகிறார்கள், ஒரு மனிதனுடைய அமல் அவன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுகிற நேரத்திலே, ஒவ்வொரு மனிதரும் மரணம் அடைந்ததற்கு பிறகு இந்த உலகம் அழிக்கப்பட்ட மறுபடிக்கும் நான் இருக்கப்படுவோம் இல்லையா, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுகிற நேரத்திலே ஒவ்வொரு அடியாருடைய அவன் வாழ்நாள் முழுவதும் செய்த நன்மையும் தீமையும் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், 17வது சூராவுடைய 13, 14, 13, 14 இரண்டு வசனத்திலும் அல்லாஹ் தஆலா கூறுகிறார், وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ وَنُخْرِجُ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ كِتَابًا يَلْقَاهُ مَنْشُورًا. மறுமை நாளையிலே ஒரு அடியான் எப்படி வருவான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை இன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யும் போது ஐடென்டி கார்டு போட்டுட்டோமா இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு அடியானும் அல்லாஹ்விடத்திலே வருவார். எப்படி வருவான்னு சொன்னா, அவருடைய கழுத்திலே அவனுடைய பதிவேடு துங்கப்பட்ட நிலையிலே வருவார். அவருடைய பதிவேடு என்ன செய்வது? கழுத்திலே தொங்க போடப்பட்டிருக்கும். அதையும் அல்லாஹ் கூறுகிறான், கிதாபம் மன்ஷூரா, அது திறக்கப்பட்ட புத்தகமாக இருக்கும். அது திறக்கப்பட்ட புத்தகமாக இருக்கும். அது எப்படி சாத்தியம் எல்லாம் இன்னைக்கு தேவையில்லை. என்ன சொன்னா, இன்னைக்கு வந்து என்ன செய்யும், மெமரி கார்டுல வந்து எவ்வளவு விஷயங்கள் நம்ம சேவ் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்நாள் முழுவதும் செய்த அமல்கள் பதியப்பட்ட அந்த பதிவேடு, ஆமால் நாமா என்ற பதிவேடு அவருடைய கழுத்திலே தொங்க போட்ட நிலையிலே வருவதால் கூறுகின்றார். அந்த பதிவேடு எப்படி இருக்கும்? கிதாப மன்ஷூரா, அது திறக்கப்பட்டதாக இருக்கும். அதற்குமல்ல அல்லாஹ் தஆலா அப்போது சொல்வான், இக்ரா கிதாபக கஃபா பினஃஸிக யௌம அலைக ஹஸீபா. அல்லாஹ் சொல்வான், உன்னுடைய பதிவேட்டை நீனே படித்துப் பார், உன்னுடைய பதிவேட்டை நீனே படித்துப் பார். உன்னை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரியாக உன்னுடைய நஃப்ஸே உனக்கு போதுமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். உன்னை நான் கேட்கின்ற தேவையில்லை. இப்ப நாங்க மதரசாவை ஓதும் போது அதை அஜித் இருப்பா, என்ன எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா, அந்த பேப்பரை பூரா என்ன செய்யறது, இருக்கிறதுக்கு பிறகு எவன் என்ன மார்க் எடுத்தாலும் அவன் நாள் கொடுத்துருவார். பாத்துக்க, நீ என்ன வல்லல் இருக்கிற பாத்துக்கலாம் பாரு. அவர் அந்த கம்பவுண்ட் சைட்ல உள்ளவர், அவர் அப்படிதான் பேசுவார். நீ என்னென்ன வல்லல்ல இருக்கிறத நீனே பாத்துக்க, ஒவ்வொருத்தரும் பாத்துக்க. நான் சரியா திருத்தி இருக்கேன், நான் என்ன எழுதிருக்கிறது பாத்துக்கோ. இப்பதான் யாரும் உண்மை சொல்ல முடியாது இல்லையா. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, இக்ரா கிதாபக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கு அல்லாஹ் சொல்வார், உன்னுடைய பதிவேட்டை நீனே படித்துப்பார். உன்னை நான் கொஸ்டின் கேட்க தேவையில்லை. கஃபா பினஃஸிக யௌம அலைக ஹஸீபா, கேள்வி கேட்பதற்கு உன்னுடைய நஃப்ஸே உனக்கு போதும் என்று அல்லாஹ் தஆலா சொல்வார். அப்ப அந்த நேரத்திலே மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும், நல்லவனுடைய நிலை எப்படி இருக்கும், தீயவனுடைய நிலை எப்படி இருக்கும், அல்லாஹ் தஆலா அதையும் கூறுகிறார். சூரத் ஹாக்கா 69வது சூராவுடைய 69வது வசனத்திலே 19வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்வார், பாம்மா ரூத்திய கிதாபஹு பியமீனிஹி, யாருடைய பதிவேடு வலது கரத்திலே கொடுக்கப்பட்டதோ, யாருடைய பதிவேடு வலது கரத்திலே கொடுக்கப்பட்டதோ, அப்படிப்பட்ட நல்லடியார்கள் வலது கரத்திலே கொடுக்கப்பட்ட நல்லடியார்கள், அவர் சொல்வாரா, ஃபயக்கூல் ஹாவும் உக்ரவு கிதாபியா, வாருங்கள் வாருங்களுடைய பதிவேட்டை படியுங்கள். நல்ல மார்க் எடுத்து 100 எடுத்துறாங்க சொல்வாங்க, என் மார்க் பாடுறா, என் பேப்பரை பாடுறா சொல்லுவோம் இல்லை, ஒரு சந்தோஷமான விஷயத்திலோ ஷேர் பண்ணுவோம் இல்லையா. அப்ப அதே மாதிரி அவன் சொல்லுவான், அந்த நல்லடியார் சொல்லுவான், வாருங்கள் வாருங்கள் இவருடைய பதிவேட்டை பாருங்கள். பாத்தீங்க எப்படி மார்க் எடுத்துக்க பாத்தியா, 100க்கு 100 சொல்லுவா இல்லையா. அவன் சொல்லுவானா, அன்னி லனத்து அன்னி முலாக்கின ஹிசாபியா, இப்படி ஒரு கேள்வி எனக்கு நான் வரும் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லுவான். அன்னை வனந்து, எனக்கு தெரியும் இப்படி ஒரு நாள் வரும், கேள்வி எனக்கு இந்த நாள் வரும் என்பது எனக்கு தெரியும், அதுக்கு தகுதி மாதிரி நான் தயார் செய்து வைத்திருந்தேன். ஒரு பரீட்சை வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அப்ப பரீட்சைக்கு நம்ம தயாராகணும் இல்லையா. அப்ப பரீட்சை வரும், அது நம்ம தயாராகணும், நம்ம நல்ல விண்பதனம் என்பது எனக்கு தெரியும், அதனால நான் என்ன செய்வதற்கு தயாராக இருந்தேன். அவரே செய்வார், அவன் மகிழ்ச்சியோடு அப்படி சொல்லுவான். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்வான், அவன் திருப்திகரமான வாழ்க்கையிலே இருப்பான். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை,
அவர் திருப்திகரமான வாழ்க்கையில இருப்பார். அல்லாஹ் சொல்வார் ஜன்னத்தின் ஆரியா, அவர் உயர்ந்த சொர்க்கத்திலே இருப்பார். உத்தூஃபுஹா தானியா, அவன் கைக்கு எட்டுகின்ற தூரத்திலே கனி மரங்கள் இருக்கும். அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அப்ப மலக்கர் சொல்வானா குலு வஷ்ரபு ஹனிய பிமா அஸ்லம்துல் அய்யாமில் ஹாலியா, கடந்த காலங்களிலே நீ அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்த அமல்களின் காரணமாக நன்றாக சாப்பிடுங்கள், நன்றாக குடிங்கள், மகிழ்ச்சியோடு இருந்தீர்களாக. பில் அய்யாமில் ஹாலியா, கடந்த காலங்களிலே பிமா அஸ்லம்தும், நீங்க நல்ல காரியங்கள் அல்லாஹ்வுக்காக செஞ்சீங்க இல்லையா, உங்களை வருத்தி கொண்டு உடலாக பொருளாக சொல்லாத இபாதத் செஞ்சீங்க இல்லையா, அந்த பட்ட கஷ்டத்துக்கு பலன் நீங்கள் நல்லா சாப்பிடுங்கள், நன்றாக குடிக்கிறதாக சொல்லி வாழ்வர்கள் வாழ்த்துறை வாங்குவார் என்று அல்லாஹ் கூறுகிறார். அதே நேரத்தில் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பாவியாக இருந்து அல்லாஹ் ரசூலுடைய கடமைகளை கட்டளைகளை புறக்கணித்து இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்தால் அவனும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவார். நான் கூட சொல்லுவேன் இல்லையா, மனிதன்கிறவன் கடற்கரை குதிரை மாதிரி, எங்கேதான் ஓடினாலும் கூட கடற்கரை குதிரை கடத்திக்கிட்டு போயிட்டு எங்கேதான் ஓடினாலும் கூட என்ன செய்வான், பயிற்சியாக உட்கார்ந்தே இருப்பான். எங்கே வேண்டாலும் ஓடும், கடைசியில் அதை என்ன புதுனோ ஆட்டோமேட்டிக்கா திரும்பி வரும். நம்ம அப்படித்தான் இந்த உலகத்துல எங்கே வேண்டாலும் ஓடலாம், அல்லாஹ்வை மறந்து மறுத்து எப்படி வேண்டாலும் ஒருத்தர் வாழலாம். கடைசியில அவன் போய் சேர்ந்த குதியது கபரஸ்தான், கடைசியில அவன் குணிக்குதான் வந்து சேர்ந்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே தப்புவான். அப்ப எந்த மனிதன் இந்த உலகத்தின் இன்பத்தை மயங்கி அல்லாஹ்வை மறந்தானோ, ரசூலை மறந்தானோ, கடமைகளை புறக்கணித்து வாழ்ந்தானோ அவனும் மறுமை நாளிலே வந்து நிறுத்தப்படுவான். ஆனா அவனுடைய நிலை எப்படி இருக்கும் அல்லாஹ் படம்பிடித்து காட்டு நான் சொல்கிறார். வாம்மா ஊத்திய கிதாபகு பிஸ்மிமாலிஹி, யாருடைய பதிவேறு இடது கரத்திலே கொடுக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட தீய மனிதர் அவர் துல்வா எப்போ யாரை தெரியல மூத்த கிதாபியா, எனக்கு ஏற்பட்ட கை செய்தனே, என்னுடைய பதிவு எது இடத்துல கொடுக்கப்படாத இருந்தால் இருக்குமே என்ன சொல்லுவான், இதை என்கிட்ட கொடுத்து கேவலப்பட்டாங்க இருந்தா நல்லா இருக்குமே சொல்லுவான். வல்ல மதுரை மாற்றி சாபியா, இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்பாங்கிறது எனக்கு தெரியறையே. அப்புறம் சொல்லுவாங்க, சில பேருக்கு போதிச்சா புரியாது, பாதிச்சா புரியும் சொல்லுவாங்க. சில பேருக்கு போதிச்சா புரியாது, வாதிச்சா புரியும். சில மனிதர்கள் இருப்பார், என்னதான் தோணும் அறிவுரை கொடுங்க, அவன் அடிபட்டதுக்கு பிறகு அவன் திருடுவான். அதே மாதிரி தான் அவன் சொல்லுவார் வல மதியமா ஹிசாபியா, இப்படிலாம் ஒரு கேள்விக்கு கேட்கப்படும் என்பது எனக்கு தெரியவில்லையே. யா லைத்தஹா கானத்தில் காலியா, நான் செத்த பிறகு நான் மரணித்திருந்த பிறகு இதுவும் சேர்த்து வந்து மௌத்தாக இருந்தா யாரு இந்த 17 சேர்த்து மரணித்திருந்தால் நன்றாக இருக்குமே. நான் செத்ததோடு அதுவும் மண்ணாயிடக்கூடாதா, நான் மண்ணோடு மண்ணா போறேன் இல்லையா, அதோடு என்னுடைய 17 சேர்ந்து மண்ணாக இருக்க கூடாதா. அதுனா அன்னி மாடியா, என்னுடைய செல்வம் எனக்கு பயன் தரவில்லையே, கஷ்டப்பட்டு இறை வழக்கத்தை புறக்கணித்து மார்க்கத்தின் கடமைகளை புறக்கணித்து எல்லா அறாமுடைய வழியில எல்லாம் சம்பாதித்து முடிச்சுக்குவார். எல்லாம் உலகத்துல பாத்தீங்கன்னா மாறி மேல மாடு, சொத்து மேல சொத்து எல்லாம் சேர்த்து வந்திருப்பாரு. ஹலாலாக சம்பாதிப்பதை மார்க்கு ஒருபோதும் தடை செய்யவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவன் என்ன சொல்வான், அன்னி மாறியா, என்னுடைய பணம் எனக்கு பயன் தரவில்லையே, கஷ்டப்பட்டு நான் சம்பாதித்தேன், தொழுகையை விட்டு ரோம்ப விட்டு எல்லாத்தையும் விட்டு ஜக்காத்து வேற கடமையே புறக்கணிச்சு வாழ்க்கை, ஜக்காத்து தான் காசு போயிருவோம், காசு போயிருவோம் சேர்த்து சேர்த்து வச்சுட்டு போனேன், எந்த செல்வம் எனக்கு பயன் தரவில்லையே. ஹலக்கா அன்னி சுல்தானியா, என்னுடைய ஆட்சி அதிகாரம் என்னை அழித்து விட்டதில்வாக சொல்லுவான். இந்த உலகத்திலே ஆட்சி அதிகாரத்தை கொண்டு என்ன வேணாலும் அழிப்பான், யாரை வேணாலும் அழிப்பான், எந்த சட்டத்தை வேணாலும் அழிப்பான், என்ன வேணாலும் செஞ்சிருவான். ஆனா அந்த ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவன் மறுமை நாளையிலே சொல்லுவான், ஐயோ உலகத்துல ஆட்சி அதிகாரத்தை வச்சு நான் என்ன ஆட்ட ஆரம்பி என்னன்னா பண்ணணும் இல்லையா, ஹலக்கானி சுல்தானியா, என்னுடைய ஆட்சி அதிகாரம் அறிந்து வருவித்தது, இன்னைக்கு நான் ஒண்ணும் இல்லை என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா மறுமையிலே கேட்பார், இமனில் போய் இந்த நாளையிலே ஆட்சி அதிகாரம் யாருக்கு, இதே போக்கு அதிகாரம் அல்லாஹ் கேட்பான். ஐநல் ஜபாபிரா, அல்லாஹ் கேட்பான், இந்த உலகத்திலே அநியாயம் அக்கிரமங்கள் செய்த அடக்கி ஆண்டவர் எங்கே, இந்த நாளையிலே ஆட்சி அதிகாரம் யாருக்குரிய, யாரும் பதில் சொல்ல முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு பில்லாஹில் வாஹில் கஹார், அந்த நாளையிலே ஆட்சி அதிகாரம் அனைத்து வடக்கி ஆடுகிற அல்லாஹ்வுக்கு அதிகாரம். யாரும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி பேச முடியாது. அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்வதாக சொல்லப்பட்டாலும் கூட அல்லாஹ் புரிய அனுமதி கொண்டால் சிபாரிசு அல்லாஹ் கேட்பான். ஆயத்துல் குர்சியிலே அல்லாஹ் கேட்பான், மன் தல்லதி யஷ்பு இன்தஹு இல்லா பிஇذنஹி, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் யாராவது சிபாரிசு செய்ய முடியுமா, அல்லாஹ் கேட்பான். யாரும் போய் யாரும் சிபாரிசு செய்ய முடியாது. அல்லாஹ் ஒருவருக்கு சிபாரிசு செய்கிற பாக்கியத்தை கொடுத்தாலும் கூட அல்லாஹ் அனுமதி கொடுத்ததுக்கு பிறகு கொடுக்கலாம். ஹதீஸ்ல வருது, ஒரு ஹாபிஸ் இருக்காரு, குர்ஆன் மனசு ஒரு ஹாபிஸ் இருக்காரு, 10 பேரை சொர்க்கத்துக்கு கூட்டி போற பெருமானா சொல்லுவாங்க, ஷஃபாஹு அஸ்ரத், 10 பேரை சொர்க்கத்துக்கு கூட்டி போறாங்க நகரி வைத்தி, அவருடைய குடும்பத்தை சார்ந்த 10 பேரை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வார், சிபாரிசு பண்ணுவார். குல்லும் கரஜபத்துல்லாஹுல்லாஹ்,
எல்லாம் நரகவாதி என்று தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் அரசு போன ஹதீஸ்ல வருகிறது. இதெல்லாம் எப்போது நடக்கும்? அல்லாஹ்வுடைய அனுமதிக்கு பிறகு. அப்ப என்ன சொல்லுவான்? ஹலக்கன்னி சுல்தானி, அவருடைய ஆட்சி அதிகாரம் இல்லாமல் அணைந்து போய்விட்டதே அப்படின்னு அவன் சொல்லுவான். அல்லாஹு தஆலா மலக்கிடை சொல்லுவான், குதூஹு ஃபகுல்லுஹு, அவனை பிடியுங்கள். என்ன புலம்பினாலும் அந்த புலன் அவனுக்கு என்ன பயனையும் தராது. பழகு தத்து அல்லாஹ் இன்னொரு சிலத்தில் இப்படி சொல்வான், நான் ததுயோமு சுபோர வாஹிதாவு சுபோரல் கஸீரா. அந்த மனிதன் என்ன செய்வான்? பாவி புலம்புவான். எப்படி புலம்பா தெரியுமா? யா அல்லாஹ், என்னை ஒரே தடவை அழித்து விடு என்பதாக, உலகை அழித்து விடு, மூத்த என்னை மண்ணா ஆக்கி விடு என்பதாக மலக்கள் சொல்வாங்களா? ததுயோமு சுபோர வாஹிதா, ஒரே அறிவிதை கேட்காதே, பல அறிவை கேள் என்று சொன்னால் நீ பல பாவம் செய்து விட்டு இங்கே வந்திருக்கின்றாய், பல பாவம் செய்து விட்டு வந்திருக்கிறார்களாக சொல்வாங்க. சரி, இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார், ஹுதூஹு ஃபகுல்லுஹு, அல்லாஹ் சொல்வார், மலக்கரை பார்த்து சொல்வார், அவனை பிடியுங்கள், அவனுக்கு விலங்கிடுங்கள், சும்ம ஜஹீம சல்லூம, பிறகு அவனை நரகத்திலே தள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்வார். சும்மா ஃபீ சில்சிலத்தின் தரவுஹா சபூன திரான் ஃபஸ்லுகு, அந்த சங்கிலி எப்படி இருக்கும் தெரியுமா? 70 முழம் நீளமுள்ளதாக இருக்கும். அல்லாஹ் சொல்வார், 70 முழம் நீளமுள்ள சங்கிலியால் பிணைக்கப்பட்டவன் நரகத்திலே தள்ளப்படுவான் என்று அல்லாஹ் கூறுகிறார். அந்த உலகத்திலே அல்லாஹ்வை மறந்தவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணித்து வாழ்ந்தவர்கள், பாவத்திலே மூழ்கி ரோத்து வரைக்கும் திருந்தாமலை பள்ளிக்கு வராமலை மரணித்தவர்கள் ஒரு மறுமை நாளிலே புலம்புவார்கள். எந்த பயனை வந்து தராது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அந்த பாவிகள் புலம்பதை பற்றி நிறைய கூறுகிறார். சூரத் கஹ்ஃபிலே ஒரு செய்தியை கூறுகிறார், வஉதியல் கிதாப், அந்த நாளையிலே பதிவேடு அவனுக்கு முன்னால் வைக்கப்படும். அந்த நாளையிலே அவருடைய பதிவேடு அவனுக்கு முன்னால் வைக்கப்படும். அதை பார்ப்பான். பாவிகள் அதை பார்ப்பார்கள், பயந்தவர்களாக பார்ப்பார்கள். இதற்கு ஏற்பட்ட கேசேதனே, இந்த ஏட்டுக்கு என்ன ஆனது? எனக்கு ஏற்பட்ட கைசேதமே, இந்த ஏட்டுக்கு என்ன ஆனது? இந்த உலகத்திலே நான் செய்த சிறிய பெரிய எல்லா குற்றங்களும் இதில் இருக்கிறது, இதுவும் விடப்படவில்லையே. நான் செய்த சிறிய சிறிய சின்ன சிறிய குற்றங்கள் எல்லாருமே இருக்கிறது. அல்லாஹ் சொல்வான், வலா யஸலிமு ரப்புக அஹதா, உன் இறைவன் உனக்கு அநியாயம் செய்யக்கூடியவன் இல்லை என்று அல்லாஹ் சொல்வான். இந்த பதிவேட்டை பார்த்துட்டு அனுப்புவான், எல்லாம் பதியப்பட்டிருக்கிறதே. ஒரு சின்ன சிறிய ஒரு சிறிய சிறிய குற்றங்கள் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே. இதுதான் புலம்பு நேரத்தை அல்லாஹ் சொல்வான், உன்னுடைய இறைவன் உனக்கு அநியாயம் செய்யக்கூடிய நிலைவா? என்ன அர்த்தம்? அல்லாஹ் கேட்பான், நீ செய்யாத குற்றத்தை செய்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? என்ன கேட்பான்? நீ செய்யாத குற்றத்தை செய்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? அல்லது நீ வாழ்க்கையிலே செய்த ஏதாவது நல்ல அமல்கள் விடப்பட்டிருக்கிறது? அல்லாஹ் கேட்பான். அடியானே பார், நீ எதை ஏற்று பார், நீ வாழ்க்கையிலே செய்த ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கின்றாய், நான் அதை விட்டு விட்டதாக இங்கே இருக்கிறதா? உலகத்தில் வேறு அநீதிகள் இருக்கிறா? உலகத்தில் அநீதிகள் இருக்கிறா? நன்மைகள் மறக்கப்படும், தீமைகள் செய்யப்படும், கூறப்படும். அல்லாஹ் கேட்போம், நீ செய்த யாரு நான் விட்டுட்டனா? செய்யாத குற்றத்தை செய்தா பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? இல்லையும் சொல்லுவான். அப்போதான் அல்லாஹ் சொல்வதா எழுதுவதா, உன் இறைவன் உனக்கு அநியாயம் செய்யக்கூடிய இல்லை என்பதா? அதான் சொல்லக்கூடிய செய்திகள் என்று சொன்னால், ஒவ்வொரு அடியாருடைய ஒவ்வொரு அமல்களும் அது நன்மையோ தீமையோ ஒரு நாளைக்கு 2 முறை சமர்ப்பிக்கப்படுகிறது. ஒரு வாரத்தை 2 முறை சமர்ப்பிக்கப்படுகிறது. ஒரு ஆண்டுக்கு 1 முறை சமர்ப்பிக்கப்படுகிறது. எல்லாம் முடிந்து இந்த உலகத்தை விட்டு ஒரு நாளைக்கு நாம் மௌத்தாகத்தான் ஆக போகின்றோம். மறுமை நாளை நாம் நம்பியிருக்கின்றோம். அந்த நாளையில எல்லா ஒரு சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவோம். அல்லாஹ்வுமே விசாரிப்பார் என்ற எண்ணத்திலே இந்த உலகத்தில் என்ன செய்யறது? நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இந்த மாதத்திலே செய்ய வேண்டிய 8 காரியத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் கூறிய. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.